இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த முதல் இதுலயே 9 இடத்துல அடிபட்டது அவங்களால ஜீரணிக்க முடியல. ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் இதை டீஎஸ்கலேட் தான் பண்ணோன்னு தான் எல்லாம் பார்க்குறோம். இதை 10 வருஷமா பிரதமர் என்ன பண்ணார் நாட்டுக்கு என்ன பண்ணார் சொன்னவனுக்கு ஒரு செம்மட்டி அடி. ஒரு பாயிண்ட்ல சொல்ல போர்னா பாகிஸ்தான் இருக்காதுன்றாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு வார் நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நடந்தே இருக்கு தொடர்ந்து. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நடந்தா என்ன ஆகும்ன்றீங்களா, அது நடக்குமா நடக்காத உங்களுக்கு என்ன? அதாவது நம்ம பிரதமருக்கு பிறந்த ஜாதகத்தை பார்த்து நிறைய சேனல்ல பேசியிருக்கேன். அவருக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாரு. 3 சான்ஸ் கொடுத்து முதல்ல ஃபுல் அட்டாக் பண்ணாம ஒவ்வொரு ஸ்டெப்பா 3 தடவை தான் கொடுப்பாரு. 3வது ட்ரிப் முடிஞ்சிச்சுன்னா 4வது ட்ரிப் சுத்தமா கூடான காலையாயிடும். அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்க. இப்போ இந்த முதல் இதுலயே 9 இடத்துல அடிபட்டது அவங்களால ஜீரணிக்க முடியல. எப்படி பாக்குறேன்னா இதை 10 வருஷமா பிரதமர் என்ன பண்ணார் நாட்டுக்கு என்ன பண்ணார் சொன்னவனுக்கு ஒரு செம்மட்டி அடி. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு 10 வருஷத்துல இவ்வளவு எக்யூப்மெண்ட் தயார் பண்ணி ரெடி பண்ண சொல்லி வச்சு இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு எல்லாமே ப்ரிப்பேரா செஞ்சிருக்காரு. பாத்தீங்களா, வெளிநாட்டுக்கு உண்டான அதே பாதுகாப்புக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு நிரூபிச்சு உலகத்துக்கு தெரிய வச்சிருக்காரு. பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். 2வது, ராத்திரி 1 மணிக்கு நம்ம சாதாரண எண்ணிக்கா ஒரு நாளைக்கு போக முடியாது. நைட்டு 1 மணிக்கு ஒரு அடர்ந்த பிரதேசத்துல நம்ம வீரர்கள் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய பணிக்கு நம்மளுடைய நாடு காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க இரவு பணி பார்த்து போயிருக்காங்க. பாத்தீங்களா, அதுக்கு என்னுடைய பெரிய சல்யூட் பண்றேன் உண்மையிலே. 2வது, அவங்களுக்கு யாரு நம்மளுடைய குரூப் எல்லாருமே நல்ல சிறப்பா செயல்பட்டு வெற்றி போற அளவுக்கு போகாது, அதுக்குள்ளே மிரட்டி நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு நான் இப்பவே சொல்றேன், நீங்க கஷ்டப்படுறதுக்கு கூலி கண்டிப்பா இறைவன் கொடுப்பான். வெற்றியோட நீங்க திரும்பி வருவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு நீங்க ராணுவத்துல ராணுவத்துல நீங்க சேர்ந்தீங்க பாத்தீங்களா, உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நான் இறைவன் ஆயுசு ஃபுல்லா இருக்கிற மாதிரி நீங்க இந்த போர்ல எந்த விபத்தும் உங்களுக்கு நடக்காம இருக்க நான் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய ரொம்ப அதிகமா வார் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இது நடக்குமா நடக்காதா, அது செகண்டரி தாண்டி இது நடந்த பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும், உங்களுக்கு என்னவா தோணுது இதை பத்தி? நடக்குமா நடக்காதான்றது பாகிஸ்தானுடைய அது ஏற்கனவே இப்போ கண்ட்ரி ஷேட்டடா இருக்கு. அது விஸ்டாண்ட் பண்ணுமா பண்ண முடியாதுன்னு அவன் தான் யோசிச்சு தான் இது பண்ணோம். ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் இதை டீஎஸ்கலேட் தான் பண்ணோன்னு தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு. இப்போ இதே தமிழ்நாட்டு ஆளுங்களா இருக்காங்க, மீனவர்கள்லாம். அப்போ அவங்க இலங்கைக்கு போகும்போது நிறைய சுட்டு கொண்டு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள் ஆக்ஷன் எடுக்கல. காஷ்மீருக்கும் நடக்கும்போது மட்டும் இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க, நியாயமா? இது இலங்கையினுடைய இது நான் சென்சிட்டிவ். அது காஷ்மீர் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால அது ஒரு பாயிண்ட்ல சொல்ல போர்னா பாகிஸ்தான் இருக்காதுன்றாங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தான் காலி பண்ணி இல்ல அப்படி. ஏன்னா பாகிஸ்தான் நர்வஸா ஆக்ட் பண்ணான்னா இட் இஸ் டேட் டு தர் இது டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அதனால அந்த கண்ட்ரி இப்போ வார் தாங்குமான்றதே அவன் யோசிக்கிறான். அதனால தான் இந்த டெரரிஸ்ட பத்தி மைனரா பண்ணிட்டு இருக்கிறது.